சவி ஏ பிளட்டி ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிற படம் டே 5 கலெக்ஷன் இந்தியாவில் 51 லட்சம், வேர்ல்டு வைடு 55 லட்சம். 7 கோடியே 16 லட்சம் இந்தியாலையும், வேர்ல்டு வைடு 7 கோடியே 63 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. மிஸ்டர் அண்ட் மிஸ்டர்ஸ் மகி இந்த படத்தோட டே 5 கலெக்ஷன் இந்தியாவில் 2 கோடியே 15 லட்சம், வேர்ல்டு வைடு 2 கோடியே 40 லட்சம். ஸோ டோட்டலாக இந்தியா முழுக்க 24 கோடியே 30 லட்சமும், வேர்ல்டு வைடு 25 கோடியே 70 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் கேங்ஸ் ஆஃப் கோதாவரி இந்த படத்தோட டே 5 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 15 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 40 லட்சம். ஸோ டோட்டலாக ஆந்திரா தெலுங்கானால 15 கோடியே 20 லட்சமும், வேர்ல்டு வைடு 18 கோடியே 67 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. குருவாயூர் அம்பல நடையில் இந்த மலையாள படத்தோட 20வது நாள் வசூல் கேரளாவில் 38 லட்சம், வேர்ல்டு வைடு 43 லட்சம். ஸோ டோட்டலாக 45 கோடியே 35 லட்சம் கேரளாலையும், வேர்ல்டு வைடு இந்த படம் 86 கோடியே 28 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் டர்போ இந்த படத்தோட டே 13 கலெக்ஷன் கேரளாவில் 65 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடி. ஸோ டோட்டலாக 33 கோடியே 31 லட்சம் கேரளாலையும், 71 கோடியே 18 லட்சம் வேர்ல்டு வைடு கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ மலையாள படங்கள் தொடர்ந்து எல்லா படமுமே மோஸ்ட்லி எல்லாமே பெரிய பிளாக் பஸ்டர் தான் ஆகுது. அதில் இந்த 2 படங்களுமே கண்டிப்பாக இடம்பெறும். தலைவன் இந்த படத்தோட டே 12 கலெக்ஷன் கேரளாவில் 44 லட்சம், வேர்ல்டு வைடு 48 லட்சம். ஸோ டோட்டலாக 11 கோடியே 7 லட்சம் கேரளாலையும், வேர்ல்டு வைடு 13 கோடியே 23 லட்சம். ஆல்ரெடி இந்த படம் ப்ராஃபிட் எடுத்துருச்சு. அப்புறம் அரண்மனை 4 இந்த படத்தோட டே 33 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 18 லட்சம், வேர்ல்டு வைடு 35 லட்சம். ஸோ நான் சொல்லியிருந்தேன் நல்லா ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஹிந்தி லாங்குவேஜில் இந்த படம் நல்ல கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. 64 கோடியே 90 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 100 கோடியே 65 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த வருஷத்தோட ஒரு பெரிய பிளாக் பஸ்டர், பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர். அப்புறம் பிடி சார் இந்த படத்தோட டே 12 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 26 லட்சம், வேர்ல்டு வைடு 28 லட்சம். ஸோ டோட்டலாக 10 கோடியே 89 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 12 கோடியே 59 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் ஹிட் லிஸ்ட் இந்த படத்தோட டே 5 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 12 லட்சம், வேர்ல்டு வைடு 14 லட்சம். ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 1 கோடியே 10 லட்சமும், வேர்ல்டு வைடு 1 கோடியே 24 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 5 கோடியே 50 லட்சம் இந்த படத்தோட பட்ஜெட், 2 கோடியே 20 லட்சம் தேட்டரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. ஸோ நேற்றே நம்ம இதை சொல்லியிருந்தோம், கிட்டத்தட்ட இது தோல்வி படமாக அமைகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு. இதை சொல்லும் போது நேற்று 2-3 பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க. ஸோ அதில் முக்கியமான ஒரு கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, அதாவது ஒரு படம் தேட்டரில் மட்டும் ஓடுறது கிடையாது, டிவியில், அதுக்கப்புறம் ஆடியோ ரைட்ஸு, ஓடிடி இப்படின்னு நிறையா இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து தானே, இதெல்லாம் சேர்த்து ஒரு 30 நாள் கழித்து சொல்லுப்பா நீ, அது வெற்றியா தோல்வியா அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. ஸோ அவரை பொறுத்தவரையும் இந்த ஒரு 4 நாள் 5 நாள் சொல்லி இவன் ஒரு தோல்வியா வெற்றியா அப்படிங்கிறத ஒரு படத்தை நிர்ணயிக்கிறானே அப்படிங்கிறத அவர் சொல்கிறது எனக்கு புரியுது. ஓடிடிலாம் போகுது, அதெல்லாம் சேர்த்தா ப்ரொடியூசருக்கு லாபம் தானே. ஆக்சுவலாக இப்போ நம்ம பேசுகிறது ப்ரொடியூசருக்கு லாபமா இல்லையாங்கிறது கிடையாது. ப்ரொடியூசருக்கு லாபமாக இருந்து இங்கே வாங்கி ரிலீஸ் பண்ண டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கெலாம் பெரிய லாஸ் ஆகிற படங்களை தான் நம்ம தோல்வி படம்னு சொல்லுவோம். இப்போ மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடியூசரும் பெருசாக சம்பாதிக்கணும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் பெருசாக சம்பாதிக்கணும், தேட்டர் ஓனர்ஸும் பெருசாக சம்பாதிக்கணும். அந்த படங்களை தான் நம்ம சூப்பர் ஹிட்டு, பிளாக் பஸ்டர்னு சொல்லுவோம். ஸோ நான் சொல்கிற எல்லா கலெக்ஷனுமே தேட்ரிக்கல் கலெக்ஷன். ஸோ தேட்ரிக்கல் கலெக்ஷன்னா அதை வாங்கி விற்கிறது யார்? டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அந்த படம் ப்ராஃபிட் தரலை அப்படின்னா கண்டிப்பாக அது தோல்வி படம் அப்படின்னு தான் நம்மளால் சொல்ல முடியும். ஸோ எதுக்காக ஹிட்லிஸ்ட் படத்தை 4வது நாளே 5வது நாளே நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா 4வது நாள் 5வது நாள்லேயே இந்த படம் வந்து 12 லட்சம் 13 லட்சம் தான் வசூல் பண்ணுது. ஆக்சுவலாக இந்த படம் இன்னும் பெரிய கலெக்ஷன், அதாவது வேர்ல்டு வைடு கலெக்ஷன் 4.5 கோடி கிட்டே இந்த படம் எடுத்தால் தான் வெற்றி படம் அப்படிங்கிற ஒரு வெர்டிக்டே இது பிடிக்கும். ஆனால் இப்போதைக்கு இந்த படம் ஒரு 1.5 கோடி 1 கோடியே 60 லட்சம் அந்த மாதிரி ஒரு வசூல், மோஸ்ட்லி 2 கோடி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இந்த படத்துக்கு ஒரு தோல்வியை தான் கொடுக்கும். வசூல் ரீதியாக இந்த படம் ஒரு தோல்வி படம் தான். ஆனால் ஒரு புது ஹீரோக்கு இது ஒரு நல்ல கலெக்ஷன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதுதான் இந்த பேசிஸில் தான் நம்ம சொல்கிறோம். இதை தாண்டி இந்த படம் 5.5 கோடி பட்ஜெட்டு, 5.5 கோடிக்கே ஓடிடிக்கு போயிடுச்சு. இது இல்லாமல் சேட்டலைட் ஒரு 3 கோடிக்கு போயிடுச்சு, ஆடியோ ரைட்ஸ் ஒரு 1 கோடிக்கு போயிடுச்சு. ஆல்ரெடி ப்ரொடியூசருக்கு ஒரு 8 கோடி கிட்ட ப்ராஃபிட் தெரியுமா அப்படின்னா அது இருந்துட்டு போகுது. ஆனால் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு லாஸ்னா அந்த படம் ஃப்ளாப் தான். ஸோ அதுக்கடுத்து தான் கருடன் இந்த படம் வந்து தொடர்ந்து பெரிய வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு. நேற்று 5வது நாள் தமிழ்நாட்டில் 2 கோடியே 60 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 25 லட்சம், ஓவர்சீஸில் 52 லட்சம், வேர்ல்டு வைடு 3 கோடியே 37 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 5வது நாள் ஒரு பெரிய ஹீரோக்களோட படம், ஆல்ரெடி டயர் 1 டயர் 2ல் இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ்க்கு தான் இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் வந்து எப்போவுமே பாசிபிலிட்டிஸாக இருக்கும். இது வந்து நம்ம சூரியக்கு இது நடந்திருக்கு. ஒரு ஹீரோவாக மக்கள் அவரை தேர்ந்தெடுத்து ஏற்றுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கருடன் படத்தோட டோட்டல் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 21 கோடியே 22 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2 கோடியே 15 லட்சம்,
ஓவர்சீஸ்ல 8 கோடியே 19 லட்சம், வேர்ல்டு வைடு 32 கோடியே 39 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 20 கோடி இந்த படத்தோட